இந்த 80s 90sல இருந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த சமயத்துல குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிறது நிஜமாலுமே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இருந்தது. அந்த டைம்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா சினிமா தியேட்டர் போனதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா சினிமா தியேட்டர்ல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இவர் ஒரு காரணம். இவரோட படங்கள்லாம் வரும்போது கண்டிப்பா ஃபேமிலியோட 2-3 தடவையாவது போய் பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு பல குடும்பங்களை தியேட்டருக்கு கொண்டு வந்தவர். சினிமா பார்த்த எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அப்படின்னா, சினிமாவே இருந்தவங்களுக்கு திரைக்கதை அப்படின்னா இவர் தான் ஒரு ஆசான். அப்பேற்பட்ட இயக்குனர் நடிகர் திரு பாக்யராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எப்பவுமே பொதுவாக அரிசி மூலம் நதி மூலம் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கண்டிப்பாக ரிதி மூலம் மசி மூலங்கிற மாதிரி அதை கண்டிப்பாக பார்ப்பாங்க சினிமாவில். ஏன்னா யாருக்கிட்ட இருந்து வந்தவர், எங்கேருந்து வந்தவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு அது ரொம்ப எல்லோரும் அதை பார்த்து அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளே கொடுப்பாங்க. வசந்த பாலன், அவர் சங்கர், அவர்கிட்ட இருந்து வந்தவர் அப்படிங்கும்போது அவருடைய பேக்ரவுண்டு அதெல்லாமே அவர் எடுத்த படங்கள், இவர் எடுத்த படங்கள், இது எல்லாமே அநீதி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லணுங்கிறது இல்லை. எல்லாருமே எல்லாம் எதிர்பார்ப்பில் இருக்குது. அதனால் நல்லாயிருக்கும். 2 விஷயம் மட்டும் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, வசந்த பாலன் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தார், ப்ரொடியூசர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி அவர் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கிறது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசருங்கிறது எனக்கு தான் ரொம்ப ஈஸியாக ப்ரொடியூசர் கிடைச்சாரு. ஏன்னா 16 வயதில் நான் பண்ணும்போது பக்கத்தில் கேஆர்ஜி கம்பெனி, அந்த கம்பெனி இருந்தது. அவங்க பிரதர், கேஆர்ஜியோட பிரதர் உட்காந்துட்டு இருப்பார். அவர் சினிமா எடுக்கல, அவர் கோயம்புத்தூர்லேருந்து உட்காந்துருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு படம் முடியும் போதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பார். 16 வயதில் சக்ஸஸ் ஆனோடனே யாரெல்லாம் அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விசாரிச்சுட்டு, நான் அங்கே வேறு யாரும் இல்லை, பாலகுரன்னா அது விட்டா நான் ஒரே ஒரு ஆள் தான் எங்கள் டைரக்டர் அசிஸ்டண்ட்டு. அதனால் எங்கிட்ட மெல்ல ஆரம்பித்தார், படம் பண்ணலாம் நம்ம அப்படின்னு. இருங்க, ஒரு படம் தான் முடிச்சிருக்கு, உடனே படம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு. அப்புறம் 2வது படம் அது பண்ணும்போதும் பண்ணி முடித்து, ரயிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அதை பண்ணலான்னாரு. அப்போவும் நான் முடியாது, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னேன். அப்புறம் 3வது படத்தப்போ கேட்டார். அப்போவும் நான் சொன்னேன், நான் அங்கே போய் கேமரா வைக்கும்போது யாருக்கிட்டேயுமே கேட்காம எனக்கு கன்ஃபார்மாக இப்படித்தாங்கிறது தெரிகிற மாதிரி இருக்கும்போது தான் நான் படம் எடுக்கணும். அதனால் இன்னொரு படம் போட்டு விடுங்க அப்படின்னேன். அப்புறம் சிவப்பு ரோஜாக்கள் முடிஞ்சது. அதுக்கப்புறமா நான் டைரக்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளே புதிய வார்ப்புகள் நடிக்கிறதுக்கு கமிட் ஆச்சு. அப்புறம் கன்னி பருவத்தில் கமிட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் என்னென்னா, நான் அப்படி சொன்னார் அவர் சிரமப்பட்டோம் அப்படின்ட்டு. எனக்கு அந்த சிரமமெல்லாம் எதுவுமே இல்லை. நான் தள்ளி போட்டுக்கிட்டு பண்ணேன். இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உன்னை நீ நம்பி உன்னை தயார்படுத்திக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி இது பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். இந்த விழாவிலேயே இதே மாதிரி கலந்துட்டு பேசணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்த்துக்கள்.